குவைத்து அங்க இருக்கு, இந்தியா இங்க இருக்கு. அங்க இருந்த காதல் இங்க எப்படி வந்துச்சு? இங்க இருக்கிற காதலியை பிரிச்சு அங்க எப்படி அனுப்புறது? ஏய், ஐயா, பையன் மேல பெருசா கேஸ் இல்ல, எப்படியும் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுவான்னு வக்கீல் சொன்னாரு. அவன் கோர்ட்டை விட்டு வெளியே வந்த உடனே உலகத்தை விட்டு மேல அனுப்பிடு. அப்புறம் காதலன் செத்தப்புறம் காதலிக்கு என்ன வேலை? 2 சொட்டு கண்ணீர் விட்டுட்டு அவளாவே அவ நாட்டுக்கு போயிடுவா. போங்கடா, அந்த பையன் மேட்டரை முடிச்சிட்டு வாங்க, போங்க. சலீம், சார், இந்த பொண்ணை நீங்க விதவிதமா போட்டோ எடுத்துக்கிறத பார்த்தா வெறும் ஜாலிக்கு எடுத்த மாதிரி தெரியலையே. ஆமா, இந்த பொண்ணை தான் என் அப்பா அம்மா எனக்காக பார்த்துருக்காங்க. இவளை நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடி நான் இவளை நேரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என் பேரண்ட்ஸ் இவளோட ஒரே ஒரு போட்டோ தான் கொடுத்தாங்க. நான் இவளை பல ஆங்கிள் பல போட்டோஸ் எடுத்திருக்கேன். வெரி நைஸ். எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் அவங்க முகத்தை பார்க்கவே முடியல. அவங்களுக்காக செலவு பண்ணி கையில் இருந்த 5 லட்சமோ 4 லட்சமாக குறைஞ்சி போச்சு. இன்னைக்கு எப்படியாவது அவங்க முகத்தை பார்த்தே தீருவேன். அதுக்காகத்தான் இந்த ஏற்பாட்டோட வந்திருக்கிறேன். மும்தாஜ்னது ஸ்டார் ஹோட்டல்ல புக் பண்றேன். எப்ப சார் வந்தீங்க? என் பாடி இப்போ தான் வந்துச்சு, பட் என் மைண்ட் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. நீங்கள் சோப் போட்டு குளிக்கும்போது ஒரு ஹம்மிங் கொடுத்தீங்க பாருங்க, அப்போ தான் நான் என்ட்ரி கொடுத்தேன். இன்னைக்கு நான் வண்டலூர் ஜூ போகணும், யானை பார்க்கணும். வண்டலூர் போய் தான் நீங்கள் யானை பார்க்கணுமா? ஏன் உங்கள் பாத்ரூமில் கண்ணாடி இல்லையா? வாட்? நோ, ஐ வாஸ் ஜஸ்ட் கிட்டிங். இன்னைக்கு நம்ம எங்கேயுமே போகிறதில்ல, இங்கே தான் இருக்க போகிறோம். ஐயோ, எனக்கு ஊர் சுத்தி பார்க்கணும். ஆனால் எனக்கு உங்களை சுற்றி பார்க்கணும். என்ன சொல்றீங்க? இல்லை, அன்னைக்கு உங்களுடைய வெள்ளி காலுக்காக நான் ஒரு தங்க கொலுசு கொடுத்தேன். இன்னைக்கு உங்கள் ஜிவு காதுக்காக ஒரு ஜிமிக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்கள் முகத்தரையை தூக்குனா தானே இதை நான் உங்கள் காதில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுக்கே ஸ்க்ரீனை தூக்கணும்? என்ன காது தானே? என்ன மேடம், பாம்பு புத்து மாதிரி அங்கங்க ஓப்பனிங் வச்சு தச்சிருக்கீங்க. எல்லாம் உங்களுக்காதான். இப்போ உங்களுக்கு மூக்குத்தி போடணும்னு ஆசையா இருக்கா? மூக்குக்கு ஒரு தனி ஓப்பனிங்கா? ஏங்க, எனக்கு உங்க மேல கொஞ்சம் டவுட்டா இருக்கு. வாங்க என் கூட. மேடம், இது சாதாரண டர்க்கி டவல் இல்ல,
இந்த துண்டை இப்படி கழுத்துல மாட்டினாக்க பெரிய மனுஷனா அர்த்தம். இதே தலையில சுத்தினாக்க பரிவட்டனா அர்த்தம். இது இப்படி சொல்லிட்டு அக்குழுக்குள்ள விட்டா கும்புற சாமின்னு அர்த்தம். இதே இப்படி உதறிட்டா இந்த சம்பந்தம் பிடிக்கலன்னு அர்த்தம். இப்படி தரையில போட்டு தாண்டினாக்க இந்த குழந்தை என்னோடது இல்லைன்னு அர்த்தம். இப்போ இந்த டர்க்கி டவலை நான் மும்தாஜ்கிட்ட கொடுக்க போறேன். மும்தாஜ் என்ன பண்ணுதுன்னு பார்க்க போறேன். கேட்ச் இட். மாட்டினீங்கல்ல. இப்போ என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் மும்தாஜ் தான். சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால நீங்கள் மும்தாஜ் இல்லையோன்னு எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. ஆகும். சரி பரவாயில்ல, நான் மறுபடியும் மன்னிச்சிருங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. சரி, ஹோட்டல்ல 2 அன்லிமிட்டெட் மீல் சொல்லுங்க. 2 அன்லிமிட்டெட் மீல்ஸா? என்ன மேடம் வர சொன்னீங்களா? ஆமாம்மா, நான் எவ்வளோ போராடி உன் ஃப்ரெண்ட் ஆஷாவை என்னால் காப்பாற்ற முடியல. தாயின் குழந்தை பிரிச்ச மாதிரி அவளை சலிம்கிட்ட இருந்து பிரிச்சு அவங்க நாட்டுக்கு கொண்டு போய் அவளை கொல்ல போறாங்களா? मुझे मत मारो, मुझे छोड़ दो, मुझे मत मारो. என்னடி நான் கனவு கண்டு பயந்து போயிருக்கேன். எதுவுமே கேட்காம போறீங்க. எப்பவும் உனக்கு வரதானே இல்லைன்னா ஆச்சரியம். என்ன கனவு கண்டிருப்பேன்? உன் நாக்க வெட்டுறது இல்ல மூக்க வெட்டுறது அதானே? ஏய், நம்ம ஆஷாவை லாயர் காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவ நாட்டுல அவளை கொன்னுட்டாங்க. அச்சு வாய பேத்துரு. இப்பதான் வக்கீல் வெட்டிக்க போறோம், அதுக்குள்ளார கனவா? அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அபசகுணமா ஏதாவது நடக்கும்னு கற்பனை கூட பண்ணாத. ஆஷா கேஸ் முடியற வரைக்கும் நீ தூங்கவே கூடாது. அதே மீறி உனக்கு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்க, உன்னை பைத்தியம் சொல்லி மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருவோம். எனக்கு கனவு காண கூட உரிமை இல்லையா? அப்புறம் ஐயோ. வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லா பிரஸும் எல்லா டிவியும் வந்திருக்கீங்களா? கொஞ்சம் தள்ளிக்கங்க. ஒருத்தரா கேளுங்க. இப்ப கேளுங்க. வெறும் ரசிகரா இருந்த நீங்க இப்ப எப்படி சார் மும்தாஜை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? நான் மும்தாஜுக்கு ரசிகன் மாத்திரமல்ல, அவருடைய அன்பன், நண்பன், ஆதரவாளன் என்று எனக்கு பல முகங்கள் உண்டு. நான் ரசிகனாக இருந்த காலத்திலேயே மும்தாஜுக்கு ஆலயம் கட்டுவதற்காக கழுத்தில் இருந்த செயினை கலட்டி கொடுத்தவன். அந்த வகையிலே பின்னணியிலே பல தியாக வரலாறுகள் உண்டு. வரலாறுகள் மறுக்கப்படலாமே ஒழிய மறைக்கப்பட முடியாது. சார், மும்தாஜ் உங்களை கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு எதிர்பார்க்கறீங்களா? நாம எதிர்பார்த்தது எதிர்பாராத விதமாக நடக்காம போறதும், நாம எதிர்பார்த்த விதமா நடந்துறதும் தானமா வாழ்க்கை. சார் இன்னொரு தடவை சொல்லுங்க சார். சாரி, மறந்துட்டேன். உங்க பலம் எது, பலகீனம் எது? என்னோட பலகீனம் தான் என்னோட பலம், என்னுடைய பலம் தான் என்னுடைய பலகீனம். சார், உங்க கல்யாணத்துக்கு யார கூப்பிட போறீங்க? நான் மும்தாஜை கூப்பிடுவேன், மும்தாஜ் என்னை கூப்பிடும். ஹனிமூனுக்கு எங்க சார் போறீங்க? அதை பொதுக்குழு தான் முடிவு செய்யும். சார், பொதுக்குழுல யார் சார் இருக்கா? அதை செயற்குழு முடிவு செய்யும். சார், செயற்குழுல யார் இருக்காங்க? நானும் மும்தாஜும் இருக்கோம். நீங்க சொல்றது ஒன்றும் புரியலையே. காதலிச்சு பாரு, நீயும் இதே மாதிரி தான் பெணத்துவ. சார், மும்தாஜ் கல்யாணத்துக்கு அப்புறமும் நடிப்பாங்களா? அவங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கத்தான் பிரியம். உங்க ஹவுஸ் எங்க இருக்கு? அது அவங்க எனக்கு ஒய்ஃபா வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஹவுஸே வாங்கணும். கல்யாணம் மும்தாஜ் முகத்துல ஒரு தனி கடையே வந்திருக்குமே. உண்மையை சொல்லணும்னா நான் இன்னும் மும்தாஜ் முகத்தையே பார்க்கல. மும்தாஜுக்கு முன், மும்தாஜுக்கு பின் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? முன்பு நான் ஒரு விறகு, மும்தாஜை பார்த்ததுக்கு பிறகு எனக்கு முளைத்து விட்டது சிறகு. எங்களுக்கு இடையில் இல்லை தரகு தரகு தரகு. சார், கடைசியா மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அலைகடலன வாரீர், அணி அணியாய் வாரீர், ஆதரவு தாரீர், மும்தாஜை பாரீர், மொய்ப்பணத்தை தாரீர் தாரீர் தாரீர். அப்ப நான் வரேங்க, எடிட் பண்ணாம டெலிகாஸ்ட் பண்ணுங்க. கவர்ச்சி புயல, கவர்ச்சி புயல, கவர்ச்சி புயல. திருநெல்வேலி அல்வாடா, திருச்சி மலை கோட்டடா, திருப்பதிக்கே லட்டு தந்தான் சாமிடா, யார் அந்த சாமி? என்னடா செகண்ட் ஷோ முடிஞ்சு வர்றவங்க கிட்ட செயின் அறுக்கிறவங்க மாதிரியே நிக்கிறீங்க? யாரா நீங்களாம்? ஏய், மும்தாஜை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னது நீதானே? ஆமா, உனக்கு பத்திரிக்கை வச்சாவா இல்லாட்டி வழிய விடுறா? ஏய், இவன் கல்யாணம் நடக்கணும்னா நம்ம பணத்தை மேல தாண்டா நடக்கணும். அதுக்கு முன்னாடி இவனை பணமாக்கணும்டா. பணத்து மேலையா? கல்யாணம் பண்ணிக்க போறா, உன்னை கொல்ல விட மாட்டேன்டா. என்னடா ரன்னு படத்துல வர்ற மாதிரியே சட்டம் போடுறான். நம்மள பின்னி பெடல் எடுத்துற நாட்டுக்க. என்னடா கீழ இருந்து ஏதோ பொருள் எடுக்கிறான். விடுச்சு அட்டா எஸ்கேப் ஆயிட்டானடா.